ஹே guys, வெல்கம் பேக் டு தி நியூ வீடியோ. ஸோ பேசிக்காக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எஸ்கியூஎல் ஏஜென்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். பட் ஏடிகேல க்ரியேட் பண்ண போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் ஒரு பேசிக்கான ஏடிகே ஏஜென்ட் க்ரியேட் பண்ணோம். அண்ட் அந்த ஏடிகே ஏஜென்ட் என்ன பண்ணணும்னா ஒரு டூலை கால் பண்ணி நமக்கு அவுட்புட்டை கொடுக்கும். இந்த தடவையும் அந்த டூல் பேஸ்டு தான் வைக்க போகிறோம். பட் டூல் இஸ் கோயிங் டு பி இன்ட்ராக்டிங் வித் அ டேட்டா பேஸ். கரெக்டாக? ஸோ இந்த ஏஜென்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வித்தவுட் எனி ஃபர்தர் எடு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பண்ணியாச்சு. பிப் இன்ஸ்டால்லாம் ஆல்ரெடி போட்டாச்சு. நம்ம டைரெக்டாக எஸ்கியூஎல் ஏஜென்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஓரமாக வச்சா தான் நமக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஓகே. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இவங்க நமக்கு கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்லேயே நிறைய கமெண்ட்ஸை கொடுத்துட்டு நமக்கு வேலையை கொஞ்சம் ஈஸியாக்குறாங்க. ஸோ அந்த வழியில் பார்த்தீங்கன்னா ஏடிகே கிரியேட் அப்படிங்கிறது ஒரு ஏஜென்ட்டை க்ரியேட் பண்ணும். அதுக்கான ஃபைல் ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணும். நம்ம என்ன நேம் கொடுக்குறோமோ அந்த ஃபோல்டரில் அதை போட்டுரும். ஸோ ஓகேவா, ஏடிகே கிரியேட் இந்த ஃபோல்டர் நேம் வந்து நான் எஸ்கியூஎல் ஏஜென்ட்னு கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும், இது லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ரன் பண்ணுறப்ப நமக்கு சில ஆப்ஷன்ஸ்லாம் கேட்கும் என்னென்ன போடணும் அப்படிங்கிற மாரி. ஸோ இங்கே என்ன கேட்குதுன்னா ஜெமினி 2.1 மினி ஃப்ளாஷான்னு கேட்குது. நான் ஓகே எஸ்ன்னு கொடுத்துட்றேன். ஓகே, ஒன்று கொடுத்துருவோம். நமக்கு கூகுள் ஏ தான். ஸோ நமக்கு வந்து இது கேட்குது. நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணதே வந்து இந்த இடத்துல கொடுத்துருவோம். நீங்கள் என்னோட யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா நீங்கள் இது ஃப்ரீ தான், நீங்கள் உங்களதே க்ரியேட் பண்ணிக்கலாம் ஓனாக. ஸோ நான் இதுக்கு என்னது கொடுத்துட்றேன் ஏபிஐக்கு. உங்களுக்கு புதுசாக க்ரியேட் பண்ணால் இங்கே போய்ட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தோன்னா ஏடிகேக்குள்ளே எஸ்கியூஎல் ஏஜென்ட் ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. பட் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஃபைல்ஸ் வேணும். நம்ம ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்டாக போவோமே, எல்லாத்தையும் ஒரே ஃபைலில் போடாமல் ஸ்ட்ரக்சர்டாக க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபைல்ஸை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே டூல்ஸ் டாட் பிஒய், இது ரெண்டாவது கிரியேட் அண்டர்ஸ்கோர் டிபி டாட் பிஒய். இதுக்கு இந்த ரெண்டு ஃபைல்ஸ் போதுன்னு நினைக்கிறேன். ஏஜென்ட் ஆல்ரெடி க்ரியேட் ஆகிருக்கு, இந்த ரெண்டு ஃபைல்ஸ் போதும். ஓகே. ஸோ இது கொடுத்த ஃபைல் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்டில் என்ன இருக்கும், ஒரு பேஸ் ரூட் ஏஜென்ட் இருக்கும். அதுக்கப்புறம் இஎன்வியில் நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கோம். இனிட்டில் வந்து ஜஸ்ட் அதை இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம். கரெக்டாக? வேறு எதுவுமே இதில் இருக்காது. ஸோ நம்ம வந்து நம்மளோட கோடை வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து கிரியேட்டிபி டாட் பை எதுக்கு க்ரியேட் பண்ணோம்னா நம்ம டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் க்ரியேட் பண்ணோம். அதுக்கான கோடை அங்கே போட்டுக்கிறேன். ஸோ இந்த கோடில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கோடில் இந்த டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணி தென் வந்து இந்த டேபிளை க்ரியேட் பண்ணு, ப்ராடக்ட்ஸுங்கிற டேபிள். அதில் வந்து என்னென்ன காலம்ஸ் இருக்குன்னா ஐடி, நேம், ப்ரைஸ் இருக்கும் கைஸ். ஸோ அது என்ன டேட்டா இருக்கும் அப்படின்னு வந்து லேப்டாப்பு 1200 ஐ திங்க் இது டாலர்ஸில். மவுஸு $25, கீபோர்டு 45. பட் இதெல்லாம் அதிகம் தான். ஸோ இப்படி தான் நம்மளோட ப்ராடக்ட் டேட்டா, ஜஸ்ட் ஒரு மார்க் டேட்டா தானே, அது ஒன்று இருக்குது. அதை வந்து இன்சர்ட் பண்ணி டிபியை க்ரியேட் பண்ணுறோம் கைஸ். ஸோ இப்படி தான் நம்ம வந்து டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த கோடு. தென் வந்து டூல் என்னென்னா நம்ம டேட்டா பேஸை கொரி பண்ணுறதுக்கான டூல் வேணும் இல்லையா, அந்த டூல் தான் வந்து டூல்ஸ் டாட் பிவியில் போட போகிறோம். ஸோ இதில் என்ன இருக்குன்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் தட் டேக்ஸ் எஸ்கியூஎல் விச் இஸ் கொரி. இது வந்து இன்புட்டாக நமக்கு கொரி வேணும் கைஸ். அந்த கொரியை ரன் பண்ணி நம்ம அவுட்புட் வந்து ஒரு ஜேஎஸ்ஆனா கொடுக்க போகிறோம். ஆஸ் சிம்பிள் ஆஸ் தேட். இங்கே ஒரு எரர் காட்டுது. ஐ திங்க் திஸ் மஸ்ட் பி லைக் திஸ். ஜிப்பிங் ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சிச்சு. ஐ திங்க் இது வேணாம். கரெக்டாக? ஓகே கைஸ். ஸோ இதான் கைஸ் நம்ம கோடு. ஸோ இது வந்து ஜஸ்ட் அதை கனெக்ட் பண்ணும், கர்சரை க்ரியேட் பண்ணும், எக்ஸிக்யூட் பண்ணும், ஃபெச் ஆல் கொடுத்து நமக்கு டேட்டா பேஸை கொரி பண்ணி அந்த அவுட்புட் அழகாக ரிசல்ட்ஸுங்கிற ஒரு இன்னும் டிக்ஷனரியாக ஜேஎஸ்ஆனா போட்டு நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது கைஸ். இங்கே பாருங்கள், ஸ்ட்ரக்சராக நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகே, which is good. Now coming back to the agent. ஸோ ஏஜென்ட்டோட கோடை பார்ப்போம். எப்படி நம்ம ஏஜென்ட் க்ரியேட் பண்ணுறோன்னா பார்ப்போம். ஏஜென்ட் டாட் பிஓக்கு போய்ட்டு அதை அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே டூல்ஸ்லேருந்து நம்ம வந்து கொரி ப்ராடக்ட் இம்போர்ட் பண்ணியிருக்கோமா, ரெண்டுத்தான் கனெக்ட் பண்ணியாச்சு கைஸ். இப்போ வந்து மாடல் வந்து இது தான் யூஸ் பண்ண போகிறோம். தென் வந்து இங்கே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தான் முக்கியம். ப்ராம்ப்டை வச்சு தான் அது வந்து வேலை செய்யும். ஸோ யூ ஆர் எஸ்கியூஎல் ஏஜென்ட் தட் ரன்ஸ் யூசர் எஸ்கியூஎல் queries against the ப்ராடக்ட்ஸ் எஸ்கியூஎல் டேபிள். ஸோ நீங்கள் வந்து யூசரோட எஸ்கியூஎல் queries இதில் ரன் பண்ண போகிறோம் அப்படி சொல்லிடுறோம்.
இப்போ யூசர் எதனா கேட்குறப்ப நீ என்ன பண்ணணும்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்டு அ வேலிட் எஸ்கியூஎல் செலக்ட் தென் கால். பார்த்தீங்களா, நம்ம வந்து தனியாக ஒரு டூலில் கொரி கிரியேட் பண்ணுறது வைக்கல, இந்த ஏஜென்ட்டே கொரியை கிரியேட் பண்ணி இந்த டூலை கால் பண்ணுது. பார்த்தீங்களா, ஒரு ஸ்டெப்பு நம்ம இங்கே சேவ் பண்ணுறோம், ஈஸியாக முடிஞ்சிடுச்சா. ஸோ அது கொரியை கால் பண்ணி நமக்கு அவுட்புட் வரும், அது அழகாக கொடுத்துருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் இந்த டூல் கைஸ். எவ்வளோ சிம்பிளாக ஒரு 18 லைன் ஆஃப் கோடில் நம்ம எஸ்கியூஎல் ஏஜென்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஏடிகே யூஸ் பண்ணி. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம கோடு எல்லாமே முடிஞ்சிச்சு கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சரி நம்ம என்ன பண்ணலாம்னா டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணிப்போம். நான் என்ன பண்ணுறேன், எஸ்கியூஎல் ஏஜென்ட்டுக்கு போயிட்டு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். பைத்தான் கிரியேட் db.py. இங்கே பாருங்கள், இன்சர்ட் அண்ட் டேட்டா பேஸ் க்ரியேட் ஆகிடுச்சுன்னு வருது. நான் என்ன பண்ணுறேன்னா டேட்டா பேஸை பார்த்துப்போம். ஸோ இங்கே வந்து க்ரியேட் ஆகிருக்கு. நீங்கள் எஸ்கியூலைட் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி ஏற்றிக்கோங்க. நான் அது ஏற்றுனனால தான் எனக்கு இந்த எஸ்கியூலைட் இதை பார்க்க முடியுது. அந்த எக்ஸ்டென்ஷன் பேர் கூட இந்தமாரி தான் இருக்கும். ஸோ இதை பார்த்து ஏற்றிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்னு ஒரே ஒரு டேபிள் இருக்குது, அதில் ஐடி இருக்குது, நேம் இருக்குது, ப்ரைஸ் இருக்குது. இதோட நம்ம கொடுத்த டேட்டா அழகாக இங்கே காட்டிட்டாங்க கைஸ். கரெக்டாக, சூப்பர். நம்ம டேட்டா பேஸ் செட்டப் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏடிகே ரன் பண்ணிடலாமா. ஏடிகே நான் என்ன பண்ணேன், டைரெக்டாக வெப்னு போடுறேன். ஏடிகே வெப் தான் நம்மளுக்கான கமாண்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது க்ரியேட் பண்ணியாச்சு, இது க்ரியேட் பண்ணி நம்ம டேரெக்டாக ஏடிகே வெப்பை ரன் பண்ணி யூஐயில் பார்க்கலாம். ஸோ வாங்க அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, நம்ம இங்கே செலக்ட் ஏஜென்ட்னு காட்டுது. லாஸ்ட் டைம் க்ரியேட் பண்ணி டைம் ஏஜென்ட், நம்ம இந்த தடவை எஸ்கியூஎல் ஏஜென்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ்கியூஎல் ஏஜென்ட்குள்ளே வந்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஹாய்ன்னு அனுப்புகிறேன். பேசிக் ஹாய்ன்னு போட்டால் ஹாய்ன்னு நமக்கு சொல்லணும், இல்லை ஒரு க்ரீட்டிங் மெசேஜ் நமக்கு வரணும். ஹலோ, ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ டுடே. சூப்பர் கைஸ். நான் என்ன பண்ண போகிறேன், ஷோ மீ ப்ராடக்ட்ஸ் தட் ஆர் ப்ரைஸ் மோர் தென் 500. ஓகே, சிம்பிள். 500க்கு மேலே உள்ள ப்ராடக்ட்ஸை எனக்கு காட்டு அப்படின்னு சொல்கிறோம். கொரி பண்ணியிருக்கு, கொரி ரன் ஆகிடுச்சு. இப்போ வந்து எல்எல்எம் மறுபடியும் அதை வந்து இது பண்ணுது. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை இது ஆக்சுவலி நீங்கள் பண்ணுறப்பையும் வரும் கரெக்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வச்சு ரன் பண்ணுறதுனால இது என்ன பண்ணுது. ஆமாம் கைஸ், இது என்ன ப்ராப்ளம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ பேசிக்காக நம்ம வந்து எங்கேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் சிஎல்எஸ் கொடுக்குறேன். ஓகே கைஸ், இது என்ன ப்ராப்ளம்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த ப்ராப்ளம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வரப்போ நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஸோ நம்ம எங்கேருந்து ரன் பண்ணுறோம், கூகுள் ஏடிகே, இதுதான் இங்கேருந்து தான் நம்மளோட பேஸ் பார்த்து இங்கேருந்து ரன் பண்ணுறோம். பட்டு இந்த ஏஜென்ட் எங்கேருந்து, நம்ம டேட்டா பேஸ் எங்கே இருக்குது, தோ இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஏஜென்ட்டுக்குள்ளே இருக்குது. புரியுதா உங்களுக்கு. பட் நம்ம இந்த tools.py எப்படி ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கோம்னா ப்ராடக்ட்ஸ் டிபியை போய் எடுங்குது. அப்போ இது வந்து மொட்டையாக இருக்கா, அது எப்போதுமே என்ன பண்ணால் பேஸ் பாத்தில் போய் எடுக்க பார்க்கும். அதனால தான் அது வந்து பேஸ் பாத்தில் இல்லாதனால இங்கே வந்து க்ரியேட் பண்ணிடுது. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இதை ஃபிக்ஸ் பண்ணனா இதோட காப்பி பாத் கொடுத்துட்டிங்கன்னா ஃபுல் பாத் நமக்கு கையில் வந்துடும். டைரெக்டாக இந்த ஃபைலு தான் அப்படிங்கிற மாரி ஆயிரும். காப்பி பாத் கொடுத்துட்டு ஆர் போட்டுக்கோங்க, வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இப்படி தான் இந்த எரரை ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த எரர் உங்களுக்கும் வந்தால் இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ரன் பண்ணிடுவோம். சூப்பர். இந்த எரர் எனக்கு வந்துச்சு, அதனால தான் அதை திருப்பி வர வச்சேன். ஸோ தட் லைக் உங்களுக்கும் இந்த எரர் கண்டிப்பாக வரும் இல்லையா, அதனால் அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழி. ரதர் நீங்கள் ஏன்னா என்னோட பார்த்து உங்களோட பார்த்து சேமாக இருக்க போகிறது இல்லைல்ல, அதனால சொல்கிறேன். ஓகே, ரன் ஆகிடுச்சு கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதை ஓப்பன் பண்ணிக்கோ. ஓப்பன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், எஸ்கியூஎல் ஏஜென்ட்டா, ஆமாம் சரி கைஸ். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிப்போம். ஸோ தட் இதெல்லாம் விசிபிளாக இருக்கிறனால ஹாய்னு கொடுக்குறேன். சிம்பிள் as that. ஹாய் ஆல்ரெடி கொடுத்தாச்சு, நான் ஆல்ரெடி இது டைப் பண்ண போகிறேன். ஷோ ஓகே, வாட் யூ லுக்கிங் ஃபார், ப்ராடக்ட்ஸ் ப்ரைஸ் கிரேட்டர் தென் 500. லைக் டைப் பண்ணுங்க, இதெல்லாம் பொறுமையாக லைக் டபக்குன்னு போட்டு விடுமா. யா ஓகே, கொரி ஆகிடுச்சு. ஹோப்ஃபுல்லி திஸ் டைம் வந்துடணும்னு நினைக்கிறேன். வருமா, 2 டைம் கொரி பண்ணுது. what the heck. ஓகே கைஸ், சக்ஸஸ், நமக்கு அவுட்புட் வந்துடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏன் இந்த இடத்துல 2 டைம் கொரி பண்ணது பார்த்துக்கலாம். ப்ரைஸு ஆக்சுவலி நான் ப்ரைஸுன்னு கொடுத்ததுனால அந்த நேமில் போட்டிருக்கு. தென் வந்து இந்த இடத்துல ப்ரைஸை மாற்றிருக்கு, அதுவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு கைஸ். ஸோ இது புரியுதா உங்களுக்கு, எப்படின்னா அதுவே வந்து டேட்டாபேஸோட இன்ட்ராக்ட் பண்ணி தென் வந்து அதுக்கான மாடிஃபிகேஷனையும் பண்ணுது, விச் இஸ் குட். லைக்
அந்த ஃபால்பேக் மெக்கானிசம் இருக்கிறது ரொம்ப நல்லது. பை டிஃபால்ட்டாகவே நான் எதுவுமே அதுக்கு பண்ணல. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கோட் அடிச்சது ரொம்ப கம்மி. நான் இந்த இடத்துல எங்கன்னா ஏஜென்ட்டில் போயிட்டு எனக்கு இந்த காலம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கொரி அடிக்கிறப்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா? இந்தமாரி எரர் வராமல் இருக்கும். பட் அதுமாரி நான் இம்ப்ரூவ் பண்ணலாம். நான் பேசிக்காக எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியுமோ அப்படி காட்டியிருக்கேன் உங்களுக்கு. ஓகேவா? சரி, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், டூ யூ ஹாவ் கீபோர்டு அவைலபிள் ஓகே அப்படின்னு போடும். ஐடியலி திஸ் ஹேஸ் டு கோ பேக் டு தி கொரி. கொரிக்கு தான் போயிருக்கு. கீபோர்டுன்னு கேட்டிருக்கு. ஸோ கீபோர்டுன்னு டேரெக்டாக இப்போ நேம் வந்து இங்கே கீபோர்டாக இருக்குது அப்படின்னு பார்க்குது. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3, அதுக்கப்புறம் 45ன்னு வருது ப்ரைஸு. ஸோ அது உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல நான் எக்ஸ்ட்ரா இன்னொரு ஸ்டெப் என்னென்னா, எனக்கு வந்து இதுமாரி கொடு அப்படின்னு நான் கொடுத்துருக்கலாம். பட் இங்கே நான் என்ன போட்டிருக்கேன்னா, ரிட்டர்ன் ரிசல்ட்ஸ் ஜேசன்னு போட்டிருக்கேன். அதனால் டேரெக்டாக ரிட்டர்ன் பண்ணிடுது கைஸ். இல்லை நான் வந்து எனக்கு இதை ஃபார்மேட் பண்ணி அழகாக கொடு அப்படின்னாலும் அது எனக்கு கொடுக்கும். ஸோ இது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்படி கொடுத்துருக்கேன். ஸோ லாஸ்ட் டைம் என்ன பண்ணலாம், டோட்டல் ப்ராடக்ட்ஸ் ஹவ் மச் அப்படின்னு நான் கொடுக்குறேன். சாரி, ஹவ் மெனி. இது வந்து நான் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷு. ஹவ் மெனி ப்ராடக்ட்ஸ் யூ ஹேவ் அந்த மாதிரி கேட்குறேன். டோட்டல் ப்ராடக்ட்ஸ் ஹவ் மெனின்னு போடுறேன். ஸோ எத்தனை ப்ராடக்ட் வந்துட்டு இருக்குது அப்படின்னு கேட்குறேன். ஐ குட் ஹவ் பீன் ஆர்டிகுலேட்டட் டிஃப்ரெண்ட்லி, பட் இங்கே போய் செலக்ட் ஆஸ்டிக்ஸ் ஃப்ரம் செலக்ட் கவுண்ட் ஸ்டார் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ டோட்டல் நம்மள்ட்ட 3 ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது, அதுவும் வந்துச்சு. கிரேட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். டைம் எனக்கு தெரிஞ்சு இது ஃபாஸ்ட்டாக தாங்க இருக்குது இப்போதைக்கு. ஆனால் அது டேரெக்டாக கொரிக்கு போகுது, தென் அவுட்புட் வருதுங்கிறப்ப நமக்கு ஃபாஸ்ட்டாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இத்தனை ஸ்டெப் இது பண்ணாலுமே. ஸோ இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. இந்தமாரி உங்களுக்கு ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோவிலே காட்டியிருந்தேன் இது எப்படி டீபக் பண்ணுறது என்ன கதைன்னு. இதை தொட்டால் கூட உங்களுக்கு இங்கே ஓப்பன் ஆயிரும். ஸோ இது இன்புட்டு அவுட்புட் திருப்பி இங்கே வந்துடுச்சு. அங்கே வந்ததுக்கப்புறம் இது வந்து நம்ம ஏஐ ஏஜென்ட் வந்து அதை வந்து அவுட்புட் வந்து ஃபார்மேட் பண்ணி நம்ம கொடுக்கறதுக்கான ஸ்டெப் தான் இது. ஸோ இதாங்க இந்த வீடியோவுக்கு நான் உங்களுக்கு இந்த எஸ்கியூஎல் ஏஜென்ட் சிம்பிளாக எப்படி பண்ணி காட்டுறது அப்படின்னு தான் நான் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிற ஐடியாவில் தான் பண்ணேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோன்னா, மெமரி ஆட் பண்ணுவோமா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், மை நேம் இஸ் விக்னேஷ் அப்படின்னு போடுறேன். பை டிஃபால்ட்டாக மெமரி இருக்கா பார்ப்போம். நானே இது செக் பண்ணல. ஓகே, இப்போ வாட் இஸ் மை நேம்னு கேட்கும். தெரியுமா அதுக்குன்னு பார்ப்போம். வாவ், பை டிஃபால்ட்டாகவே இவங்க வந்து மெமரி ஆட் பண்ணுறாங்க கைஸ். நீங்கள் இன்னும் நோட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். பட் நானே இதை ரொம்ப டீபக் பண்ணி பார்க்கலைங்க. ஏடிகேன்னு ஒரு இது இருக்குது. அதை ஓப்பன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம போகிற ஈவெண்ட் எல்லாமே இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க கைஸ். லைக் இங்கே நடக்குதுல, என்னென்ன நடக்குது அது எல்லாமே இங்கே ஸ்டோர் ஆகிருக்கு பாருங்க. இவங்க என்ன எல்லா இன்ட்ராக்ஷனு எல்லாமே பை டிஃபால்ட்டாக இவங்க வந்து ஸ்டோர் பண்ணிக்க பாருங்க. ஈவெண்ட் டேட்டா. ஸோ there is some kind of memory in place. பட் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த மெமரி என்ன, பை டிஃபால்ட்டாக எவ்வளோ, பட் டிஃபால்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரு லிமிட்டேஷன்ஸும் இருக்கும். அதோட எவ்வளோ நேரம் அந்த மெமரி அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறது இருக்குது, லாங் டேர்மாக ஷார்ட் டேர்மாக. ஸோ நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன். தென் இதேமாரி இந்த சீரீஸில் ஏடிகேல இன்னொரு டாபிக் வந்து கவர் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அன்டில் தென், bye.